ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை திருவெண்காடு ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி ஆலயத்திலிருந்து பிரத்யங்கிரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பகை சூழ்ச்சிகளை நாசம் செய்பவள், இழந்ததையெல்லாம் மீட்டு தரும் ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ காண்போம். பொதுவாக பிரத்யங்கிரா தேவி என்பவளே மகாசக்தி வாய்ந்த தெய்வம். இந்த தெய்வத்தை அவ்வளவு எளிதில் எல்லோராலும் வணங்கவே முடியாது. கடல் நடுவே மாட்டிக்கொண்டாலும், பஞ்சம் பிணி பகை சூழ்ச்சியில் மாட்டி உயிர் போகும் நிலையில் இருந்தாலும், எல்லா தெய்வங்களையுமே கைவிட்ட போதும் குலதெய்வம் கூட அருள் கிடைக்காதவர்கள் கூட காப்பாற்ற யாருமே இல்லை என்று நிர்கதியாய் தவிக்கும் போது கூட கடைசியில் இந்த தெய்வம் தான் வணங்க வேண்டுமாம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் பிரத்யங்கிரா தேவியை பற்றி 1000 பேர் கேள்விப்பட்டாலும் கூட அதில் 100 பேர் மட்டுமே அவர்களை வணங்க முடியும். அதில் 10 பேர் மட்டுமே தொடர்ந்து வழிபட முடியும். அதில் 1-2 பேர் மட்டுமே உபாசனை செய்ய முடியும். அப்படி ஒரு அற்புத சக்தி நம்பினவர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி காட்டுவாள். எல்லாராலும் கைவிட்டவர்கள் கூட கைதூக்கி விடும் சக்தி ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி மட்டுமே. தாய்கோழி தன் பொரித்த குஞ்சுகளை வளர்த்தவர்களே ஆனாலும் கூட அருகில் வந்தால் எப்படி தாவி கொத்துமோ, அதுபோல அவர்களை நம்பி வணங்குவர்களுக்கு யார் கெடுதல் செய்தாலும் ஒருபோதும் அவர்களை விட்டு வைக்க மாட்டார். அவர்கள் நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் தாய்கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுவது போல காப்பாற்றி விடுவாள். நம்பிக்கை இல்லாதவர்கள் கெட்டவர்கள் நடுக்குடலில் நின்று தவித்தாலும் கண்டுகொள்ளவே மாட்டாள் இந்த ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி. பல போலிகளை பார்த்து பழக்கப்பட்ட பலருக்கு நம்புவதற்கு சற்று கடினமாக கூட இருக்கும். ஆனால் இது சத்தியமான உண்மை. இங்கு தெருவெண்காட்டில் இந்த ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி சுயம்பாக வந்தவள், திசைகளையே வென்றவள், 8 திக்கையும் வென்றவள், காலனையே வென்ற என் தாய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி எங்கும் இல்லாத அற்புதமாக தெற்கு பார்த்து 18 படிகளுக்கு மேல் சிம்ம வாகனத்தில் சிம்ம முகத்துடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். காப்பாற்றவே முடியாது என்று கைவிட்ட பலரை இவர்கள் காப்பாற்றி விட்டிருக்கிறார்கள். இங்கு பரிகாரமே மிளகாய் யாகம்தான். இங்கு வந்து யாகம் செய்த பலரும் குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளனர். பல வருடம் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எத்தனையோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. வேண்டும் வரம் கிடைக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி இவள். காசிக்கு நிகரான தலம் திருவெண்காடு ஸ்வேதாரணேஸ்வர கோவிலில் அங்கு தெற்கு பார்த்து அகோரமூர்த்தி உள்ளார். அதே போல வடக்கு மடவிலாகத்தில் இந்த இடத்தில் பிரத்யங்கிரா தேவிக்கு சக்தி பீடம் அமைய வேண்டும் என்பது பல 1000 வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு விதியாம். இப்பொழுது பிரத்யங்கிரா சுயம்பாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தில் பல சித்தர்களும் ஞானிகளும் வழிபாடு நடத்தி இருக்கிறார்கள் என்றும், எத்தனையோ ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியம் அம்பாள் உங்களால் வெளிவந்துள்ளாள் என்றும், பாவமும் கர்மவினையும் தீர வேண்டும் என்பவர்கள் தான் இந்த 18 படிகளில் பாதம் பதித்து அம்பாளை தரிசிக்க முடியும். கர்ம வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று விதி இருப்பவர்கள் இந்த சன்னிதானத்துக்கு வரவே முடியாது என்று திருவண்ணாமலையிலிருந்து வந்த சித்தர் சுவாமிகள் அருள்வாக்கு சொல்லிவிட்டு சென்றார். ஒவ்வொரு மனிதன் அடையும் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமே கர்ம வினைதான். அமாவாசையில் கர்மவினை தீர பரிகாரம் பக்தர்கள் இடும் மிளகாய் எரிந்து சாம்பலாவது போல உங்கள் கர்மவினை, செய்வினை, பில்லி, சூன்யம், சூழ்ச்சி, எதிரி தொல்லை எல்லாமே பொசுங்கி சாம்பலாகிவிடும். இது உறுதியான ஒன்று. ஒவ்வொரு முறையும் உங்களது பாதம் இந்த பிரத்யங்கிர ஆகாஷ பிரத்யங்கிர தேவி ஆலயத்தில் சன்னிதானத்தில் படப்பட கர்மவினை குறைவது உறுதி. திருவெண்காடு வரும் பக்தர்கள் தவறாமல் ஆகாஷ பிரத்யங்கிரா தேவியை வணங்கி உங்கள் கர்மவினையை போக்கிக் கொள்ளுங்கள். உங்களை வரவிடாமல் தடுப்பது உங்களது சூழ்நிலையாக இருக்கலாம், சந்தர்ப்பமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், சில மனிதர்களாக கூட இருக்கலாம். வேண்டாம், தடுப்பது எந்த மனிதனோ, எந்த ஒரு சூழ்நிலையோ, எந்த ஒரு சந்தர்ப்பமோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அம்பாளை தரிசிக்க முடியாமல் யார் தடுக்கிறார்களோ அதுவே உங்களது கர்மா என்று நினைத்து கொள்ளுங்கள். கர்மாவை வெல்ல காலனை வென்ற தெற்கு முக கடவுளான ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவியை அமாவாசை அன்று மிளகாய் யாகத்தில் கலந்து கொண்டு பெருவாழ்வு பெற உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகின்றேன். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.